இதுவா மார்க்கம், இதுவா ஷரியத்? அன்பு, பண்பு, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், நேர்மை, நியதி, இதையெல்லவா மார்க்கம் போதித்தது? அதையெல்லவா தரீக்கத்து நமக்கு சொல்லி தந்தது? எப்போது தரீக்கத்திலிருந்து ஒரு மனிதன் வெளிவருகிறானோ, மதுஹபிலிருந்து ஒரு மனிதன் வெளிவருகிறானோ, அவன் இறைவனுடைய அன்பையை அன்பிக்க முடியாது. இது உறுதி, சத்தியம். இதற்கான சான்றுகள் நிறையவே இருக்கிறது. ஆனாலும் எனக்கு தரப்பட்ட நேரம் நிறைவடைவதால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். கியாஸை பற்றி சொன்னேன், இஜ்மாயை பற்றி செய்தியை, ஆயத்தை மட்டும் ஓதினேன். குர்ஆன் ஹதீஸை பற்றி நாம் சொன்னோம். நாம் கேட்கக்கூடிய தவஸ்ஸுல், போய் நாதா கிட்ட உதவி கேட்கிறோம். யா இபாதல்லாஹி யா இமாமல் ஆரிஃபீன், அவங்களெல்லாம் அழைச்சு நம்ம உதவி கேட்கிறோம். இபாதல்லாஹ், நாதாக்களே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறோம். அல் மதத், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அழைக்கிறோம். இதற்கெல்லாம் ஹதீதுகள்ல நல்ல தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வைதா ஃபலத் தாபத்து, உங்களினுடைய ஒரு வாகனம் ஒரு பகுதியிலே தொலைந்து போய்விட்டால் ஐனூனி யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடியார்களே எனக்கு உதவுங்கள் என்று நீங்கள் கேளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றை புரிந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் ஆக்குவதும் அழிப்பதும் அவன்தான், அல்லாஹ் தான். இதான் ஈமான். அதற்கு பிறகு யாரின் மூலமாகவும் எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்ட பிரகாரம் நடக்கிறது. அதை அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்யறத யார் செய்யறா? நாம செய்யறோம். நம்ம செய்ய வைப்பவன் அவன், நம்மை செய்ய வைப்பவன் அவன். நான் உங்களுக்கு பரிசுத்தமான ஒரு குழந்தையை வழங்குகிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, இது தௌஹீதா? உங்களுடைய பார்வையில் இது நேர்மையா? இது சத்தியமா? நான் உங்களுக்கு நேரா அழகான பரிசுத்தமான ஒரு குழந்தையை வழங்குகிறேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அவங்க எப்படி சொல்ல முடியும்? குர்ஆன்ல தானே வருது. எப்படி முடிந்தது? நான் குஷ்டரோகிகளை சுகப்படுத்துவேன், கண் பார்வை தெரியாதவர்களுக்கு பார்வையை வழங்குவேன், மௌத்தானவர்களை உயிராக்குவேன். சொல்வது யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா ஒன்னு சேர்த்து சொன்னாங்க, பீதினில்லா. எல்லாத்துலயும் பீதினில்லா தான், எல்லாத்துலயும் பீதினில்லா இருக்கும். எங்க பார்த்தாலும் பீதினில்லா. அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன, இவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன, அவங்க உதவி செய்தார்கள் சொன்னா என்ன, இவங்க உதவி செய்தார்கள், நாயகமே உதவி செய்யுங்கள் என்று கேட்பதெல்லாம் ஷரியத்தில் உட்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகுமாக்கிய ஷரியத் அது. தேவையில்லாத பிரச்சனைகளை இங்கே கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை வேறொரு பக்கமாக நீங்கள் திருப்பிவிடக் கூடாது. அருமையானவர்களே, கடந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். அழகான, முறையான, செம்மையான நாதாக்கள் இந்த பக்குவமாக சமுதாயத்தை அழைத்து சென்றார்கள். இன்று நம்மிடத்தில் அந்த தஸ்கியத், தரீக்கத்தினுடைய பணி குறைந்து விட்டது. அதை மேம்படுத்த வேண்டும். பள்ளிகளிலே திக்ர், வலீஃபாக்கள், ஹலராக்கள் நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஹலரா நடந்தது ராத்திரி, இன்னைக்கு நடக்க இருக்கு. இந்த அசைவை பற்றியும் கூட எத்தனை ஹதீதுகள் இருக்கிறது. சஹாபிகள் திக்ர் செய்யும் பொழுது தமாயலத்து பாதும் அலாபல், சிலரின் மீது சாய்ந்து கொள்வார்கள் என்றெல்லாம் ஹதீத் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த ஃபதுகுருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும். தொழுகை நீங்க முடிச்சிட்டீங்களா, திக்ர் செய்யுங்க. எப்படி திக்ர் செய்யணும்? கியாம், எழும்பி நிக்கணும், உட்கணும், படுக்கணும். இப்படி குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ். என்னைக்காவது செஞ்சுக்கிறீங்களா நீங்க? குர்ஆன்ல அல்லாஹ் தான சொல்றான், ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த, தொழுகையை முடித்தால் ஃபதுகுருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், படுத்து நின்று அமர்ந்து அப்படிலாம் செய்யுங்க. அசைவுகள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சில ஹபஷாக்கள் முன் வந்து என்ன செய்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்துட்டு ஒரு விஷயத்தை அப்படி குதிச்சு என்ன செய்றாங்க, எதையோ சொல்றாங்க. அவங்களுடைய பாஷையில இவங்க என்ன சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன சொல்றாங்க? முஹம்மதுன் அப்துன் சாலிஹ். அவங்களுடைய பாஷையில சொன்னாங்க, முஹம்மதுன் அப்துன் சாலிஹ், முஹம்மதுன் அப்துன் சாலிஹ் என்று குதிக்கிறாங்க. எப்படி? இர்குசூன், குதிச்சு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் தடுக்கலையே. பள்ளிவாசலிலேயே வந்து ஒரு ரக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அபிஷேகள். ஆயிஷா நாயகி அதை போய் பார்க்கறாங்க, குதிக்கிறாங்க. திக்ர் செய்வதாக இருந்தால் அதில் அசைவு, துஃப் அடிப்பதாக இருந்தால் அது அசைவு. அசையாம உட்கார்ந்து இப்படி துஃப் அடிக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு முறையா? ரபான் அடிக்கிறதாக இருந்தால் அசைவு ஏற்படத்தான் செய்யும். அசைவு என்பது
ஒரு தேவையில்லாத ஆட்டம் அல்ல, இறைவன் பால் ஈர்த்து ஈர்ப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அசைவுகள். அந்த அசைவுகள் ஒவ்வொரும் அல்லாஹ்விடத்திலே பாக்கியமிக்கதாக அமையும். சங்கைக்குரியவர்களே, எனவே நமது மதுஹபிலும் சரி தரீக்கத்திலும் சரி நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை வழிமுறைகளும் அல்லாஹ்வாலும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டது, சத்தியமானது, நேர்வழியானது, அல்லாஹ்வின் பக்கம் அவைகளெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடியது. எனவே அந்த அடிப்படையில் நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த பெருமக்கள் காட்டிய அந்த வழியின் பிரகாரம் நாம் நின்று செயல்படுவோமாக. அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் எல்லாம் ஒழிந்து இந்த சமுதாயம் உண்மையை புரிந்து எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே கொடியின் கீழால் நிற்பதற்கான மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மாநாட்டின் மூலமாக தொடங்கி வைப்பானாக. இந்த மண்ணிலே அமைதியையும் நிம்மதியையும் தருவானாக. சாந்தி தழுவக்கூடிய மண்ணாக இந்த மண்ணையும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அந்த மண்ணையும் ஆக்கி அருள் வாழிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களையும் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்து வாழிப்பானாக. நாம் மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணம் ஒழுவுடனே கண்மணி நாயகத்தை பார்த்த வண்ணம் மரணிப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. நாளை மறுவுலகத்தில் அவர்களினுடைய கண்மணி நாயகத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலடியிலே அமர்ந்திருந்து ரப்பே உன்னுடைய திருலிகாவை பார்க்கும் மாபெரும் பாக்கியத்தை அடியார்களாகிய எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் தந்தொரு பாலிப்பாயாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.